எங்களுடைய சகோதரர் பள்ளி கல்வித்துறை உயர்கல்வித்துறையுடைய 2 சகோதரர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, பள்ளி கல்வித்துறையில் ஒரு முக்கிய பிரச்சனை, பொதுப்பணித்துறையும் பள்ளி கல்வித்துறையும் சேர்ந்து நேற்று கூட ரொம்ப நேரம் அமைச்சர் கூட பேசிட்டு இருந்தேன். அது முதலமைச்சரோட கவனத்துக்கும் கொண்டு வந்திருக்கோம். 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த கவனத்தை ஒரு போர்க்கால அடிப்படையில் இந்த கவனத்தை கொண்டு வரோம். பொதுப்பணித்துறையில் பொதுவாக பல்வேறு லீக்கேஜ்கள் இருந்தாலும், நெடுஞ்சாலைத்துறையில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி பொதுப்பணித்துறையில் ஃபினான்ஸ் செக்ரட்டரி லெவலில் பேசிகிட்டு இருக்கும்போது அதிகமான லீக்கேஜ் வருது. இந்த மெயின்டெனன்ஸ், அதாவது புதிய பள்ளிகள் கட்டணும், புதிய கல்லூரிகள் கட்டணும்னு ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் நாம் இங்கே பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இதுவரைக்கும் கட்டிய பள்ளிகளாக இருக்கட்டும், இதுவரைக்கும் கட்டிய கல்லூரிகளாக இருக்கட்டும், அதுவும் முக்கியமாக அரசு கல்லூரிகள், அரசு பள்ளிகளில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இன்றளவுக்கு இருக்குது. இது கடந்த ஆட்சி, போன ஆட்சி, 50 வருட ஆட்சி நான் இப்போ பேச வரல. இப்போ நாம் சரி செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமை, முக்கியமாக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாம் சரி செய்ய வேண்டிய கடமை என்னன்னா, பொதுப்பணித்துறை கடந்த 30 நாட்களாக ஒரு சென்ட்ரலைஸ்டு டேட்டாவை எடுத்துகிட்டு இருக்கோம், தகவல்களை எடுத்துகிட்டு இருக்கோம். இதற்கு முன்பு அது இல்லை. அதை ஒரு சென்ட்ரலைஸ்டு டேஷ்போர்டில் கொண்டு வந்துட்டுருக்கோம். அதாவது பொதுப்பணித்துறையின் கீழ், அதாவது ஒரு பள்ளி சரியில்லை, ஒரு கட்டிடம் சரியில்லை அப்படின்னு பல்வேறு பிரச்சனைகள் தமிழகம் முழுவதும் வந்துட்டுருக்கு. அதில் உடனடியாக கல்வித்துறை அமைச்சர்கிட்ட அது கவனம் போகும். ஆனால் ஒவ்வொரு பள்ளியோடைய பில்டிங்கோடைய பொறுப்பு, மெயின்டெனன்ஸோட பொறுப்புங்கிறது பொதுப்பணித்துறை பிடபிள்யூ கண்ட்ரோலில் வருதுங்கிறத இந்த அவையில் நான் பொதுமக்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன். அதில் கிட்டத்தட்ட 6279 உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள் நம்ம கிட்ட பொதுப்பணித்துறை கிட்ட கொடுத்துருக்காங்க. 177 கலைக்கொல்லிகள், ஆர்ட்ஸ் காலேஜ், 11 பொறியியல் கல்லூரிகள், இன்ஜினியரிங் காலேஜஸ், 55 தொழில்நுட்ப கல்லூரிகள், 98 தொழில் பயிற்சி நிறுவனங்கள், மொத்தம் 6620 கல்வி நிறுவனங்கள். இது மாண்புமிகு முதலமைச்சர்கிட்டையும் ஃபினான்ஸ் மினிஸ்டர்கிட்டையும் ஃபினான்ஸ் செக்ரட்டரியும் மிகப்பெரிய ஒரு கலந்துரையாடலை நாங்கள் கொண்டு வந்தோம். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இதோடைய மெயின்டெனன்ஸ், அதாவது பில்டிங் சரியில்லை. இது என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் அனுபவிச்சிருக்கேன். நான் அரசு பள்ளியில் படிச்சுட்டு இருக்கும் பொழுது 10th 11th திருச்சியில் பிஹெச்எல்லுடைய கவர்மெண்ட் ஸ்கூலில் நான் படிச்சுட்டு இருந்தேன். 11th ஸ்டாண்டர்டில் மழை பெய்யும் போது அந்த பில்டிங் இடிஞ்சு விழுந்துருச்சு. ஸோ அதை 11th ஸ்டாண்டர்ட் முடிஞ்சு நான் 12th ஸ்டாண்டர்ட் முடிகிற வரைக்குமே அந்த பில்டிங் கட்டப்படலை. ஸோ 11th 12th ஆஃப் வேலி வரைக்குமே நான் மரத்தடி கீழே தான் நானே படித்தேன். ஸோ 11th and 12th அரசு கல்வியில் நான் படிச்சிருக்கும் பொழுது மழை வரும்போது கிளாஸஸ் எனக்கு இருக்காது. ஸோ அப்போ திருச்சி பிஹெச்எல் ஸ்கூலில் நான் படிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 18 20 மாதம் மரத்தடி ஸ்கூல்லையே நான் படித்து வளர்ந்துருக்கேன். அது என்னுடைய அனுபவம். இந்த அனுபவம் இன்றைக்கும் அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர் மாணவிகளுக்கு இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நான் படித்த ஸ்கூலில் டாய்லெட் வசதி கிடையாது. நான் படிச்சிருக்கும் பொழுது வெளியில் தான் அப்போ யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதேமாதிரி இன்னைக்கு சர்வே எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த சர்வே ரிப்போர்ட் கிட்டத்தட்ட 40% தான் முடிஞ்சிருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி சர்வே ரிப்போர்ட்ஸ் இல்லை. ஒருங்கிணைந்து பள்ளி கல்வித்துறையிலையும் சரி, பொதுப்பணித்துறையும் சரி ஒரு சர்வே ரிப்போர்ட் இல்லை. எங்களுடைய சிஇ கிட்ட நாங்கள் ஒர்க்கை கொடுத்துருக்கோம். இங்கே தான் மேலே தான் செகண்ட் ஃப்ளோரில் உட்காந்துருக்காங்க. அவங்களோட ரிப்போர்ட்ஸ் வரதுக்கு இன்னும் ஒரு 2 மாதம் கூட ஆகும். ஸ்பீடாக எடுத்துகிட்டு இருக்கோம். முக்கியமாக பெண்கள் படிக்கக்கூடிய நிறைய பள்ளிகளில் டாய்லெட்டே கிடையாது. வாட்டர் டேங்க் சரியாக மெயின்டைன் பண்ணப்படலை. இப்போ மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு புக் அளவில் இருக்கே தவிர, ஆனால் நிறைய பள்ளிகளில் கிட்டத்தட்ட நிறைய அதுவும் கவர்மெண்ட் காலேஜில் பார்த்தீங்கன்னா, மாண்புமிகு முதலமைச்சர் கூட ஒரு இடத்துக்கு அந்த சமூக கூடத்துக்கு போகும்போது நம்மளுடைய துறை அமைச்சரோடு போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லா மாணவரும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. உடனடியாக அடுத்த நாள் நடவடிக்கை எடுத்தார். இது தமிழகம் முழுவதும் பள்ளி கல்வித்துறையிலும் உயர்கல்வித்துறையிலும் பார்த்தீங்கன்னா அரசு இருக்கக்கூடிய கல்லூரிகளில் மிகப்பெரிய பிரச்சனை இந்த மெயின்டெனன்ஸ் பிரச்சனை இருக்குது. அதுக்கான பட்ஜெட் இப்போ அலாட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் எல்லா சர்வேவும் எடுத்து முடித்த பிறகு அந்த பட்ஜெட்டை கரெக்டாக நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுங்கிறது தான் நம்மளுடைய குறிக்கோள். அதில் சட்டமன்ற உறுப்பினருடைய ஒரு வேண்டுகோள் என்னென்னா, நீங்கள் உங்ககிட்ட நாங்கள் அந்த கணக்கெடுப்பை எடுத்து உங்ககிட்ட நாங்கள் மாண்புமிகு முதலமைச்சரால் ஒத்துருக்கார், உங்ககிட்ட கணக்கெடுப்பு கொடுத்துருவோம். எத்தனை உங்களுடைய சட்டமன்ற தொகுதியில் எத்தனை ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது, எத்தனை காலேஜஸ் இருக்குது, எத்தனை பெண்கள் படிக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் இருக்குன்னு நீங்கள் எங்களுடைய அரசு உயர் அதிகாரிகள் சிஇ அவர்களோ அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளோ போய் என்னதான் டேட்டா கொடுத்தாலும் எந்த இடத்துலையும் மெயின்டெனன்ஸில் ஊழலே இருக்கக்கூடாது மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்காரு. ஸோ அப்போ உங்களுடைய நீங்கள் போய் சூப்பர்வைசிங் பண்ணாதான் எங்களுக்கு இன்னும் ஒரு
அடுத்த கட்டத்தில் இந்த தொகுதியில் இந்தந்த ஸ்கூலில், அதாவது பில்டிங் வந்து 3ஆக பிரிக்கிறோம். இப்போ ஒன்று ஃபர்ஸ்ட் கேட்டகரி ரெட் கேட்டகரி, அதாவது இந்த கட்டடத்தை பயன்படுத்தவே கூடாது அப்படின்னு நம்ம இன்ஜினியர்ஸ் வந்து ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு வந்து எல்லா ஸ்கூல்ஸும் வந்து உடனே செக் பண்ண சொல்லியிருக்கோம். ஏன்னா மழை காலம் வரப்போகுது. அப்போ நீங்களும் போய் ஆய்வு பண்ணிட்டு வரும் பொழுது இந்த பில்டிங்கில் ஸ்டெபிலிட்டி, இந்த பில்டிங் ஸ்டெபிலிட்டி இல்லைன்னா இம்மீடியட்டாக அந்த இடத்துல ஒரு ரெட் ஸ்டிக்கர் ஒட்டி சீல் வச்சுருவோம். பள்ளிக்கல்வித்துறைக்கும் நம்ம உடனே சொல்லிவிடுவோம், அந்த இடத்துல எந்த மாணவ மாணவிகள் உட்கார வைக்கவே கூடாது அப்படின்னு நம்ம சொல்லிவிடுவோம். அடுத்தது வந்து எல்லோ ஸ்டிக்கர், இந்த இடத்த வந்து ஸ்டெபிலிட்டி வந்து உடனே பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு எல்லோ கலர் ஸ்டிக் ஒட்டிடுவோம். ஸோ ரெட் ஸ்டிக்கரில் வந்து நம்மளுடைய பிடபிள்யூடி ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அந்த இடத்துல யாருமே யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு சீல் வச்சுருவோம். இது வரைக்கும் பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் அது பண்ணதில்லை. அடுத்தது எல்லோ ஸ்டிக்கர். அடுத்தது கிரீன் ஸ்டிக்கர்னா இந்த பில்டிங் அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு எந்த பிரச்சனை இல்லை, இங்கே நல்லா இருக்குங்கிற மாதிரி ஒரு 3 ஸ்டிக்கரை கொண்டு வந்து வச்சுட்டு அதை வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்ககிட்டையும் நாங்கள் வந்து அந்த டேட்டாவை கொடுத்துருவோம், பள்ளி கல்வித்துறையிலும் கொடுத்துருவோம். இதற்கு முன்னாடி வந்து இந்த அணுகுமுறை கிடையாது. இதற்கான பட்ஜெட் வந்து அதுக்கான பட்ஜெட் வந்து உண்மையாக என்ன தேவையோ அதுக்கான ப்ரிப்பேர் பண்ணப்படும். ஸோ புது ஸ்கூல்ஸ் புது காலேஜஸ் கட்டுறதோட கிட்டத்தட்ட 6620 கல்வி நிறுவனங்கள் நம்ம கிட்ட நம்ம குழந்தைங்க படிச்சுட்டு இருக்காங்க. அதை பள்ளிக்கல்வித்துறையிடம் ஆல்ரெடி அமைச்சர்கிட்டையும் உயர்கல்வித்துறையும் ஆல்ரெடி நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். இதை அடுத்த ஒரு வருஷம் ஃபோக்கஸ் பண்ணுறதா நம்மளோட குறிக்கோள். எப்படி தனியார் நிறுவனங்கள், தனியார் பள்ளிகள், தனியார் காலேஜஸ் இருக்கோ அதே மாதிரி ஈக்குவலாக நம்மளுடைய குழந்தைகள் படிக்க வைக்கணுங்கிறதா நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய குறிக்கோள். இதை உங்ககிட்ட இருக்க சட்டமன்ற உறுப்பினர்கள், உங்களுக்கு ஒரு குழு இருக்கும், நீங்கள் கொண்டு வந்து உடனடியாக இந்தந்த ஸ்கூலில் பிரச்சனை இருக்குன்னா அதையும் நாங்கள் வாங்கி உடனடியாக சரி செய்யறதுக்கு எல்லா விதமான முன்முயற்சிகளும் மேற்கொள்ளுங்கிறத நாங்கள் இங்கே பதிவு பண்ணுறோம். நன்றி.